வேதத்தை எல்லாரும் திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 49ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த 2 வாரங்களாக இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவனுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு எகிப்து தேசத்தில் கிடைத்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இன்னும் சிறைச்சாலையில் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இப்படி பல ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைத்தாலும் அவனுடைய தகப்பனார் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவனுடைய தலை மேல வைக்கப்பட்டிருச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதத்தை 2 வாரங்கள் நம்ம தியானித்தோம். ஒன்று அதன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். அப்படின்னா தடைகளை தாண்டி வளர்ந்தவன் தான் யோசேப்பு அப்படின்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம தியானிச்சோம். நேற்றைய தினத்துல அவன் யோசேப்பு கனிதரும் செடி அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் அந்த வசனத்திலேயே யோசேப்புனுடைய தகப்பனார் யாக்கோபு அவன் தலை மேல வச்ச அந்த ஆசீர்வாதத்துல ஒன்றை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்படின்னா அவங்க அப்பா அவனை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, யோசேப்பு கனிதரும் செடி, அது மட்டுமல்ல அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. வெறும் கனிதரும் செடியோட அவர் நிறுத்தாம நீரூற்று அண்டையிலே உள்ள. ஸோ பொதுவாக நீங்கள் இந்த விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த விவசாயம் பண்ணும்போது அந்த அந்த விதையை ஒரே நாளில் தான் எல்லா விதையும் போடுவாங்க, எல்லாவற்றுக்கும் ஒரே மாதிரி தான் உரம் போடுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொத்தி போடுவாங்க, எல்லாமே பட்சபாதம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் அந்த நாற்றுகளுக்கு செய்யப்படும். ஆனா நீங்க அந்த வயல்ல அந்த வரப்பு இருக்கு பாருங்களேன், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்க்காலுடைய ஓரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்களேன், எல்லா செடிகளை விட அந்த செடி வித்தியாசமா இருக்கும். நீங்கள் கருகும் போது கூட பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற செடிகள் முதலாவதாக கருகும். ஆனா வாய்க்கால்களுடைய ஓரத்திலே இருக்கிற செடிகள் அவ்வளவு சீக்கிரமா கருகாது. அதான் ரொம்ப அழகா ஒரு பாடு பாடியிருக்காங்க ஐயா, வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, எப்பொழுதும் என்னுடைய வேர்கள் தண்ணீருக்குள் இருக்குது, அதனாலதான் நான் இலையுதிராது இருக்கிற மரமா இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அழகா பாடி இருக்கிறார். அப்போ இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் அவனை எங்க நட்டுட்டு இருக்கிறார் அப்படின்னா நீரூற்றுக்கு பக்கத்துல தான் ஆண்டவர் நட்டிருக்காரு. நீரூற்றினுடைய பக்கத்துல, அவன் சென்டர்ல நடப்படல. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க அப்பா சொல்றாரு, அப்பா உன் கூட 12 பேர் பிறந்தாங்கப்பா, இந்த 12 பேர்லையும் ஆனா நீ எங்க நடப்பட்டிருக்க தெரியுமா, நீரூற்றிலே, அப்படி என்னால் நல்ல இடத்திலே நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். சோ யோசேப்பினுடைய தலையின் மேல் இருந்த 16வது ஆசீர்வாதம், நான் நம்புவேன் ஆண்டவர் அவனை நல்ல இடத்திலேயே கர்த்தர் அவனை கொண்டு போய் வைத்தார். நல்ல இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைப்பார். நான் நம்புறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதுவரையிலும் வைக்கப்பட்ட இடம் ஒரு மோசமான இடமா இருக்கலாம்.
பாஸ்டர், நான் வேலை ஸ்தலத்தில் நான் வைக்கப்பட்ட இடம் கயவர்கள் மத்தியில் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன், பொறாம பிடிச்சவங்க மத்தியில் நான் வைக்கப்பட்டிருக்கிறேன். என் வீடு, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஐயோ ரொம்ப மோசமான இடத்துல நான் வைக்கப்பட்டிருக்கிறேன், சுற்றி பிரச்சனை உள்ள ஆட்கள் நடுவில் நான் உட்கார்றேன். ஆனா இந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை வெகு சீக்கிரத்துல நல்ல இடத்துல கொண்டு போய் வைங்கப்பா, என்னை நல்ல இடத்துல கொண்டு போய் வைங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இதுல பாடுபட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் சரியில்லை, அவங்க வேலை ஸ்தலத்தில் சரியில்லாம், குடியிருக்கிற இடத்துலயா இருக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சுற்றியும் ஒரே பிரச்சனை உள்ள ஆட்கள், பொறாமப்படுகிற ஆட்கள், வஞ்சிக்கிற ஆட்கள், திட்டுகிற ஆட்கள். இந்த ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா போதும் உடனே அவ்வளவுதான், அவங்க பார்க்குற பார்வையை எரிஞ்சு விடுறது மாதிரி, உடனே அந்த ஆசீர்வாதம் அவங்கள விட்டு போறது மாதிரி இருக்கும். ஆனா இன்றைக்கு நான் ஜெபிப்போம், யோசேப்பை எப்படி நல்ல இடத்துல கர்த்தர் வைத்தாரோ, அவனை வைத்த எல்லா இடமும் நல்ல இடத்துல கர்த்தர் வைத்தாரோ, அதே போல என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நல்ல இடத்திலேயே கர்த்தர் வைத்தார். கவனிங்க, எகிப்துல யோசேப்பு முதல்ல போகும்போது யாருடைய வீட்டில் வைக்கப்படுறான் அப்படின்னா போத்திபாருடைய வீட்டில் வைக்கப்படுறான். நான் நம்புறேன் அந்த போத்திபார் ஒரு அடிமை. நீங்க அவனை வாசி பார்க்கும்போது அந்த போத்திபார் யோசேப்ப ஒரு அடிமைன்னு கூட பார்க்காம அவன் செய்யறதெல்லாம் நல்லா வந்துச்சு அப்படின்றதுக்காக அவனை நம்பி தன்னுடைய வீட்டிலே இருக்கிற சகலத்தையும் ஒப்புச்சானான். நம்மளா இருந்தா கூட அப்படி செய்ய மாட்டோம். இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய வீட்டில் வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த வேலை செய்யறவங்க நல்லா வேலை செய்யறாங்கன்றதுக்காக நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்துடாது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த நம்பிக்கை வருமே தவிர, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளே ஒன்று இருக்கும், இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களோ. ஆனால் யோசேப்பை ஆண்டவர் போத்திபாருடைய வீடு அப்படின்னா நான் நம்புறேன் அந்த போத்திபார் ரொம்ப நல்லவன், அந்த வீட்டில் தான் கர்த்தர் கொண்டு போனார். அவனை கெட்ட ஒருத்தனுடைய வீட்டில் கொண்டு போகல. இன்னும் நீங்கள் சிறைச்சாலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். சிறைச்சாலையில தள்ளப்படும் போது கூட நான் நம்புறேன் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள் அவனுக்கு தயவு கிடைக்குது அப்படின்னா, சோ அங்கே ஒரு சிறைச்சாலை தலைவன் ஒருத்தன் நல்லவன் இருந்திருக்கிறான். அவர்கள் மத்தியில தான் ஆண்டவர் அவனை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்வோனை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அந்த எகிப்திலே வருகிற எல்லா ராஜாக்களுக்கும் பார்வோன்ற பேர் தான் வைப்பாங்க. பார்வோன் நம்பர் 1, பார்வோன் நம்பர் 2, பார்வோன் நம்பர் 3 அப்படின்ற மாதிரி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது அப்போ ஒரு பார்வோன் இருக்கிறான். நீங்க அவனை வாசி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுதும், அவன் மிக கடினமான ஒரு இருதயம் உடையவன், ரொம்ப கடினமான இருதயம் உடையவன். நீங்க வேதத்துல வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் தெரியும், ஐயோ அவனுடைய இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பவே மாட்டேன்றான். ஆனா இந்த பார்வோன் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறான். இவன் சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே, சரி நீ விளக்கத்தை சொல்லிட்ட, நீ போயிருப்பா, நான் பாத்துக்கிறேன் வேலையா அப்படின்னு பார்க்கவே இல்லை. யோசேப்பனுடைய கையில சகலத்தையும் ஒப்புவித்தான். அப்போ ஆண்டவர் யோசேப்பிற்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல 17வது ஆசீர்வாதம், அவனை கொண்டு போன இடமெல்லாம் கர்த்தர் நல்ல இடத்துல தான் அவனை கொண்டு போய் உட்கார வச்சாரு. நல்ல இடத்துல தான் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. சோதனை வர்றதுனால, பிரச்சனை வர்றதுனால உங்களை கெட்ட இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் நல்ல இடத்திலேயே கொண்டு போய் வைத்திருக்கிறார். இன்னும் நம்புறேன் சிலர் இந்த ஜபத்துல இருக்கிறவங்க எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரலன்னு சொல்றவங்களுக்கு நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில அவங்க உட்கார்ற இடம், அவங்க வசிக்கிற இடம், அவங்க வேலை செய்கிற இடம் மிக 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 அவசியமானது. நீங்கள் லோத்தை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் இழந்து போகிறதற்கு காரணம், தன்னுடைய மனைவியை இழந்ததற்கு காரணம், தன்னுடைய 2 பிள்ளைகளும் ஒரு சாபமான சந்ததியை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் வேற எதுவுமே இல்லைங்க, அவன் போன இடம் தாங்க காரணம். இந்த லோத்து ஆபிரகாமிடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா என்னைக்கு அவன் அந்த இடத்தை சேஞ்ச் பண்ணானோ, சோதோம் கொமோரா பட்டணத்தை எப்ப தெரிஞ்சிட்டானோ, அவன் ஒரு
மோசமான ஒரு இடத்திற்கு போனான். சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சுயமுணர்ச்சிக்காரர்களாய் இருந்தார்கள். அவர்கள் ஆணோடு புணர்ச்சி செய்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்படி ஒரு மோசமான இடத்துல அவன் போனான் பாருங்களேன். நல்லா போனவனும் அவன் உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியில்லாததுனால அவர்களுடைய பிள்ளைகளும் ஒரு தவறான சன்னதிகளாய் மாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வீடு இருக்கிற இடம், நீங்கள் குடி போய் இருக்கிற இடம் ஒரு மோசமான இடமா இருக்கும் அப்படின்னா, நீங்க வெகு சீக்கிரத்தில் ஒரு நல்ல இடத்திற்காக தயவு செய்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அன்னைக்கு இருந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கலாம். நான் நம்புறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வீடு உங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வீடு ஒரு நல்ல விலைக்கு நீங்க வித்து அந்த பணத்தை செலவு பண்ணிட கூடாது. அந்த வீட்டில் வருகிற அந்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல பிளேஸ், நல்லவர்கள் குடியிருக்கிற, பாத்தீங்க அப்படின்னா மரியாதை உள்ளவர்கள் குடியிருக்கிற இடத்திற்கு நீங்கள் வருகிறதற்கு பிரயாசப்படுங்க. இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைங்க மோசமான சூழ்நிலையிலே வளர்க்கப்படும் போது அவங்க எண்ணம், அவங்க பேச்சு எல்லாமே மோசமாக தான் இருக்கும். என்னுடைய கண் கூட நான் பார்த்துருக்கிறேன். சின்ன பிள்ளைகள் பார்ப்பேன். சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th படிப்பாங்க. அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வாயில கெட்ட வார்த்தை வரும். ஏய், என்ன இந்த வயசுல கெட்ட வார்த்தை பேசுற அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருப்பாங்க. அவங்கள சுற்றி அவங்க குடியிருக்கிற இடத்துல இருக்கிற எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருப்பாங்க. சோ அந்த பிள்ளைகளோட சேர்ந்து நல்ல பிள்ளைகள் போய் உட்கார்ந்தா அவர்களும் கெட்ட வார்த்தை பேசி பழக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும். நீங்கள் இருக்கிற இடம் மிக அவசியமானது. நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். ஒரு தவறான இடத்துல வீட்டை கொண்டு போய் மாத்தி அந்த ஏரியாவினுடைய பிள்ளைகளோட பழகி இந்த பிள்ளைகளும் கெட்டு போய் அந்த பிள்ளைகளுடைய குணங்களெல்லாம் குடும்பத்தில் இன்றைக்கும் கஷ்டப்படுற எத்தனையோ பேரை நான் ஐயோ, நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கிறேன். நீங்கள் யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் இருக்கிற இடம் சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறான் பாருங்களேன். ஆனா உடனே அவன் முயற்சி எடுக்கல. அவ்வளவுதான், அந்த இடம் தெரிஞ்ச உடனே அடுத்த நாளே காலி பண்ணலான்னு சொல்லி காலி பண்ணல. அதற்கான செட்டப் எல்லாம் கொண்டு வந்துட்டு, என்னுடைய மாமனாருடைய வீடு சரியில்லாத வீடு, 10 முறை என்னுடைய சம்பளத்தை அவர் ஏமாத்தினாரு, அதனால நான் போகணும்னு நினைச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்து ஒரு இடத்திற்கு வந்துட்டாரு பாருங்க அவரு. சோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிற மிக தேவையான எச்சரிப்பு, நீங்கள் இருக்கிற இடம் மிக 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 அவசியமான இடம். மிக 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 அவசியமான இடம். ஈசாக்கு ஏசேக்குன்ற இடத்துல இருக்க விடலன்னு போயிட்டான். ஆனா ரகபோத்து கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு நல்ல இடம். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகா ஆண்டவர் அவனை நடத்தினார். நீங்கள் மோசையை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். பார்வோனுடைய வீட்டுல 40 வருஷம் ஆண்டவர் வச்சுட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் அவனை திடீர்னு 40 வருஷம் வேற இடத்துல ஷிஃப்ட் பண்றாரு. நம்ம என்னமோ நினைப்போம் ஆண்டவர் அவனை உருவாக்குறதுக்காக ஷிஃப்ட் பண்ணாருன்னு. வெறும் உருவாக்குறதுக்கு மட்டும் ஷிஃப்ட் பண்ணல, அந்த 40 ஆண்டுகளுக்கு மேல திரும்பவும் பார்வோனுடைய அந்த வீட்டிலேயே மோசே இருந்திருந்தான்னா அவனுடைய கேரக்டர்ல பெரிய சேஞ்ச கட்டளை, ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கும். அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் அவனுடைய இருதயத்தை இளகி போக பண்ணியிருப்பார்கள். அவருடைய தரிசனம் அவனை விட்டு போயிருக்கும். ஜனங்களுக்காக தாகம் அவனை விட்டு போயிருக்கும். சோ ஆண்டவர் உடனே அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கர்த்தர் அழகா அவனை ஷிஃப்ட் பண்ணாரு. நம்ம நிறைய பேரு நம்ம நினைக்கிறோம், நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்துவாரு, நீ அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்துவாரு. நான் அந்த வார்த்தையை நம்புறேன், நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கௌரவத்திற்காக போராடிட்டே இருக்காதீங்கன்ற. நீங்க கௌரவத்திற்காக போராடிட்டே இருக்காதீங்க. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் கௌரவத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறாங்க. அவன் முன்னாடி தாழ்ந்து போக கூடாது பாஸ்டர், அவன் முன்னாடி நான் ஒண்டி கண்டிப்பா பெரிய ஆளா வாழ்ந்து காமிக்கணும், நின்று காமிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது தவறுன்னு நான் சொல்லல. உங்களை ஆண்டவர் அப்படி வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுறேன், உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு பொல்லாத இடத்துல உட்கார்ந்து, பொல்லாத மனிதரிடத்துல உட்கார்ந்து நீங்க சண்டை போட்டுட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பெரிய உயர்வை நீங்க எப்படி அடைய முடியும்? நீங்க எப்படி சம்பாதிக்க முடியும்?
நீங்க நைட்டு வீட்டுக்கு போறீங்க, போன உடனே அந்த டென்ஷன் வந்துட்டே இருக்குது, பிபி உங்களுக்கு உடனே ஹை ஆகுது. 4 நாள் அமைதியா இருப்பீங்க, 5வது நாள் உங்களால அமைதியா இருக்க முடியுமா? நீங்க ஒரு வார்த்தை பேசிடுறீங்க, அது தப்பா போயிருது. பைபிளை தூக்குற நீ சொல்லலாமா அப்படின்னு உடனே கேள்வி வந்துடுது. அதுக்காக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடம் உங்களுக்கு சரியான நிம்மதி இல்லாத இடமா இருக்குமே ஆனால் நல்லா யோசிச்சு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சிலதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நீங்கள் ஒரு நல்ல இடம், நீங்க என்ன பொறுத்த அளவில் நீங்கள் குடியிருக்கிற வீடு ஒரு சரியான இடத்துல இருக்கணும். சரியான உங்களை வீட்டை சுற்றி இருக்கிறவர்கள் மிக மிக சரியானவர்களா இருக்கணும். நான் சொல்றேன், அந்த பக்கத்து வீட்டுக்கு போகாதவங்க, பக்கத்து வீட்டில் பேசாதவங்க, அந்த மாதிரி செட்டப்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கூட்டமா இருக்கிறாங்க பாருங்களேன், அதே மாதிரி லைன் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்களேன், இவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடுகளில் போய் குடியிருந்து அந்த லைன் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மோசமான ஆழ்டத்துல சிக்கி எத்தனை குடும்பம் உடஞ்சிருக்கு பாருங்களேன். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட ஆண்டவரிடத்துல போங்க. ஆண்டவரே, நான் சொல்றேன், இன்னொரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் ஆசீர்வதிச்சு எப்படி ஈசாக்க பாக்குறதுக்கு அவங்க வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை தலை நிமிர பண்றதுக்கு வல்லவரா இருக்காங்க. நீங்க அந்த இடத்துலயே போராடி கொண்டிருக்காதீங்க. இல்ல பாஸ்டர், என்ன இந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், இந்த தெருவில் தான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும். நான் சொல்றேன், சில இடங்களிலே சில தெருவை விட்டு இன்னொரு தெருவுக்கு போய் தான் ஆகணும். அங்க ஆண்டவர் நம்மளை உயர்த்துவாரு. இந்த தெருவில் இருக்கிறவங்க உங்களை சந்திப்பாங்க, உங்களை பார்ப்பாங்க. அப்போ சே, நீ என்னை விட்டு போ, எங்களை விட்டு போய் நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ற நாள் வரும். இது அவசரமா ஆண்டவருடைய பிள்ளைங்க செஞ்சிடக்கூடாது. ஆனா உங்க மனசுல எப்பவுமே ஒரு ஜெபம் ஆண்டவரிடத்துல இருக்கணும். ஆண்டவரே, என்னை நல்ல இடத்துல என்ன கொண்டு போய் வைங்க ஆண்டவரே. இன்னொன்னு சொல்றேன், நான் குறை சொல்லல, நீங்க போற திருச்சபை கூட சரியான இடமா இருக்கணும். சரியான திருச்சபையில ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்கணும், அது கூட மிக அவசியம். சிலருடைய வாழ்க்கையில அவங்க ஆசீர்வாதத்தை இழந்தது, அவங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்க போன திருச்சபை கூட சிலது காரணமா இருந்திருக்குது. தவறா அழகா கைட் பண்ணி அவங்களை எங்கேயோ தள்ளிட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியத்துல கூட கவனமா இருங்கள். நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், எல்லாரும் உங்களுடைய கரங்களை உயர்த்தி கூட ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, நான் எனக்கு இருக்கிற இடத்தை எனக்கு ஆசீர்வதிச்சு தாங்க ராஜா. நீங்க நிறைய டென்ஷனா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பிளஸ் பண்ணுவார்னு நான் நம்புறேன். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஏசப்பா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும், நான் இருக்கிற இடத்தை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும் ஆண்டவரே, மாற்றி தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத இடம், அதை குறித்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் இருக்கக்கூடாத 3 இடங்கள், இந்த இடத்துல நீங்க இருக்கவே கூடாது அப்படின்ற காரியத்தை குறித்து நம்ம முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சங்கீதத்திலே 1வது சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1வது சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 1:1 வாசிக்கலாமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத முதல் இடம் எங்க அப்படின்னா, வேதம் இங்க தெளிவா சொல்லுது, பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளை உட்காரவே கூடாதாம். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சில இன்னைக்கு இருக்கிற நாட்களில் பரியாசக்காரர் இந்த உலகத்துல அதிகமாகிட்டே இருக்கிறாங்க.
எங்கு பார்த்தாலும் பரியாசக்காரர்கள். ஒரு ஆபீஸுக்கு போனா அந்த ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜரை, அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஓனரை அப்படியே பரியாசம் பண்றது, அங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை வந்து தவறான விதத்துல திட்டிட்டு இருக்கிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டர் கூட வேலை செய்யறவங்க அப்படி இருக்கும்போது நம்ம நல்லவங்களாட்டும் பரிசுத்தவான்களாட்டும் எந்திரிச்சு வெளியே போனா அவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன், மற்றவர்கள் தப்பாய் நினைக்கிறத வச்சுட்டு நம்ம ஆண்டவருடைய மனசை வருத்தப்படுத்த முடியாதுல்ல, ஆண்டவருடைய மனசை கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. இதற்கு முன்பாக ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றாம கூட இருக்கலாம். ஆனா இன்னொருத்தரை குறிச்சு குறை பேசுற இடத்துல, இன்னொருத்தரை குறிச்சு பரியாசம் பண்ற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுது. அதான் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அவங்க இருந்து பேசும்போது திடீர்னு நம்ம அறியாமலே நம்மளும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்படி தள்ளப்படும் போது நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசினோம்னா நிச்சயமா சொல்றேன், அதனால நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டா இருக்குது. அதனால இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. யாராவது ஒருத்தர் பரியாசக்காரர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கவே கூடாது. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி 2 பேரும் புதுமண தம்பதிகள். அந்த பாஸ்டர் வந்து அந்த பையனை குறித்து ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுத்து ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கிறவங்களும் முக்கியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், பையனுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் முக்கியமானவங்க. இவங்க 2 பேருமே பரிசுத்தவான்கள், சின்ன வயதிலிருந்தே திருச்சபையில வளர்க்கப்பட்டவர்கள். இந்த பையனுக்கு ஒரு கட்ட பழக்கமும் இல்லை, இந்த பிள்ளைக்கு ஒரு கட்ட பழக்கமும் இல்லை. ஆனா இவன் கல்யாணம் முடிச்ச உடனே வந்து ஆபீஸ்ல இருக்கிற அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க, ஏன்டா டேய் மச்சான், நீ வந்து இந்த மாதிரி திருமணம் முடிச்சிட்ட, எங்களுக்கு ஏன்டா பார்ட்டியே வைக்கல, எங்களுக்கு பார்ட்டி வைக்காம நீ போயிட்ட. என்ன பார்ட்டி அப்படின்னா ட்ரிங்க் பண்ற பார்ட்டி. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பா என்னுடைய பணத்தை அப்படிப்பட்ட தேவையற்ற விஷயத்துக்கு நான் கண்டிப்பா செலவு பண்ண மாட்டேன். அதான் ஆண்டவர் கூட நமக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். என்னுடைய சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு பீடி கட்டு வாங்கி கொடுக்குறவன் நான் தான். எங்க அப்பா வந்து அன்னைக்கு இருக்குறதுல காஜா பீடின்னு சொல்லுவாங்க. அந்த பீடி கட்டு ஒரு நாள் 20 கட்டு வரைக்கும் எங்க அப்பா குடிப்பாரு. அப்போ எங்க கையில காசு கொடுத்து விடுவாரு, நான் போய் எங்க அப்பாவுக்கு பீடி கட்டு வாங்கி கொடுப்பேன். ஆனா என்னைக்கு ஞான ஸ்நானம் எடுத்தேனோ எங்க பாஸ்டர் சொன்னார், எப்பா உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிகிறது ஓகே தான், கண்டிப்பா கீழ்ப்படியணும், ஆனா உங்க அம்மா அப்பாவுக்கு கூட கர்த்தருக்குள்ளதான்ப்பா கீழ்ப்படியணும் அப்படின்ற செய்தியை கொடுத்த உடனே அடுத்த நாள்ல இருந்து எங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இனி உங்களுக்கு பீடி கட்டு நான் வாங்கி தர மாட்டேன், அது ஏசப்பாவுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் விட்டுருக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய இந்த பிரதரு, சரிடா நான் வந்து வரல, நான் வேணா காசு தரேன் இருக்காரு. அவனும் சொல்லியிருக்காங்க, இல்ல எனக்கு எங்களுக்கு காசெல்லாம் நீ கொடுக்கறது வேண்டாம், நீ எங்க கூட வந்து நீ ட்ரிங்க் பண்ண வேண்டாம், நீ சும்மா ஒரு கொக்கோ கோலா மட்டும் குடிச்சுக்கோ, ஆனா நீ ட்ரிங்க் பண்ண, ஆனா எங்க கூட நீ வா, நீ தானே பார்ட்டி வைக்கிற. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆமா நம்ம பார்ட்டி தானே வைக்கிறோம், நம்ம ஒன்றும் தப்பா பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஷாப்புக்கு போயிட்டாங்க. ஒயின் ஷாப்புக்கு போய் எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டு இவர் அங்க வெறும் கொக்கோ கோலா பாட்டில் தான் குடிச்சாரு. கொக்கோ கோலா வாங்கி குடிச்சிட்டு அந்த ஒயின் ஷாப்ல இருந்து இறங்கி வரும்போது அந்த பொன் வீட்டில் இருக்கிற ஒரு திருச்சபையினுடைய பாஸ்டர் வந்து ஒரு பிரதர் வந்து பார்த்துட்டாரு. இந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஒயின் ஷாப்ல செல்ஃபி எடுத்திருக்காங்க பாருங்களேன். இந்த செல்ஃபி எடுத்த போட்டோவை ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதையும் அந்த பொன் வீட்டு சைடில் உள்ளவங்க பார்த்துட்டாங்க. அன்றைக்கு அவங்களுடைய குடும்பம் பிரிஞ்சவங்க. இவர் என்னமோ சொல்லி பார்த்தாரு, இல்லை நான் அப்படி கிடையாது, நான் அந்த மாதிரி பண்ணலை, நான் அவனுக்கு தான் வாங்கி கொடுக்க போனேன். அதற்கு பிறகு பல மாதங்கள் ஆயிடுச்சு அவங்க குடும்பம் ஒன்று சேர்றதற்கு. சே, இவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ மோசமான ஆளாப்பா, இவ்வளவு ஜெபிக்காத ஆளாப்பா, ஒரு பையன் கேட்டான்றதற்காக ஆண்டவரை தூக்கி போட்டுட்டீங்களேன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் பெரிய உடைவே வந்துருச்சு.
அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற பிள்ளைகள் உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், நீங்கள் பரியாசக்காரர், துன்மார்க்கர், இந்த கிண்டல் பண்றவங்க, நக்கல் பண்றவங்க, இன்னும் ஒருத்தரை குறித்து ஒருத்தர் குறை சொல்றவங்க, அவர்களோட ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து நீங்கள் உட்காரவே கூடாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலகிருங்க. இந்த செய்தியை ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பேசுகிறாரு. ஒருவேளை சிஸ்டர்ஸா கூட நீங்க இருக்கலாம். சிஸ்டர்ஸ் பக்கத்து வீட்டுல வேலை, உங்களுடைய வேலைகளை முடிச்சதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிடலாம். நீங்க 2-3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து நீங்க பேசலாம். பேசும்போது இன்னொருத்தருடைய குடும்பத்தை குறித்து பேசுறீங்க, இன்னொருத்தருடைய மனைவியை குறித்து பேசுகிறவர்களே. ஆனால் தயவு செய்து அப்படிப்பட்ட வீடுகளுக்கு நீங்க போகாதீங்க. அதான் திருச்சபையில இந்த பெண்கள் சேர்ந்து ஜெபிப்பார்கள் பாருங்க, அந்த கூட்டு ஜெபம். இந்த கூட்டு ஜெபத்துல 1 மணி நேரம் இந்த கூட்டு ஜெபம் பண்ணினாங்க அப்படின்னா அதற்கு பிறகு 2 மணி நேரம் இன்னொருத்தருடைய வீட்டை குறித்து குறை பேசுவதற்காக நேரத்தை செலவு பண்றாங்க. ஐயோ, அது ரொம்ப தவறு. அந்த 1 மணி நேரம் நீங்க ஜெபித்த ஜெபம் அது ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, அது வீணா போயிருச்சு. அந்த ஜெபத்தினால உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் போகவே வேண்டாம். யாருடைய வீட்டிலேயாவது கூட்டு ஜெபத்திற்காய் உங்களை அழைத்தால் நீங்க போய் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷத்துல ஆமேன் போட்டு அடுத்த நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருங்க. திரும்ப அவங்கள்ட்ட உட்கார்ந்து சர்ச்சு கதை, இன்னும் விசுவாசிகளுடைய கதையை பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காருகிறீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். சோ நம்பர் 1, முதல்ல ஆண்டவருடைய பிள்ளை எங்க இருக்க கூடாதுன்னா, ஆண்டவரே நான் பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்காரவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க உட்காரக்கூடாதுன்னு பைபிள் நமக்கு சொல்லுதுன்னா, அதே சங்கீதத்தில் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 26வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 26ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 26ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, வீணரோடே நான் உட்காருவதில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை, வீணரோடே நான் உட்காரவில்லை. நன்றாய் கவனிங்கள். இரண்டாவது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீங்கள் யாரோட நீங்க உட்காரக்கூடாதுன்னா, வீணரோட ஆண்டவருடைய பிள்ளைகள் உட்காரக்கூடாது. இந்த வீணர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பயன்படாமலே இருக்கிறாங்கல்ல, பயன்படுவதற்கு விருப்பமே இல்லாம, அதான் சோம்பேறித்தனமானவர்கள். ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சுத்திட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கூட அவசியம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கெட்டு போறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க யாரோட இருக்கிறாங்க தெரியுமா? வீணரோட. அவர்களுக்கு எந்த தரிசனமும் இல்லை, அவர்களுக்கு எந்த எதிர்காலத்தை குறித்த பயமும் இல்லை, அவர்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். காலையில குளிச்சு கிளம்பி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு நைட்டு தான் வந்து சேருவாங்க. தரிசனம் இல்லாத சும்மா இருக்கிற வேலை செய்யாத ஒரு நபரோட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் உட்காரவே கூடாது, உட்காரவே கூடாது. அதான் ஆண்டவர் சில நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்பாரு. நம்ம அதான் நான் அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், சும்மா அப்படின்ற வார்த்தை உங்களுடைய வாய்களில் வரவே கூடாது. யார்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இங்க எதுடா உட்கார்ந்து இருக்கிற? சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த இடத்து எங்க இதுக்கு இங்க எதுக்காக வந்த? சும்மா வந்த. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? சும்மா. இந்த சும்மான்ற வார்த்தை உங்க வாயிலிருந்து, அதான் தாவீது தன்னுடைய சகோதரனிடத்துல சொல்லும் போது சொல்றான், நான் இங்கு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையோ. சோ தாவீது முகாந்தரம் இல்லாம அந்த இடத்திற்கு வரல, சும்மா வரலப்பா, நானு சும்மா வரல, ஏதோ உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு வரல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு.
அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்திலே இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் இருக்கணும். அப்படி முகாந்திரம் இல்லாத ஒரு நபரோட நீங்க இருப்பீர்களே ஆனால் அது உங்க வாழ்க்கைக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். நீங்க சந்தோஷமா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. ஒரு நாள் யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட பேசி கலகலன்னு இருக்கிறது, சிரிச்சிட்டு இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது தவறல்ல. ஆனா சிலர் யாரோட இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, வீணரோட, யூஸ் இல்லாதவங்களோட, பயன் இல்லாதவங்களோடையே, ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்களோடையே, சாதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவர்களோடையே இருப்பீர்களே ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கை ஒரு வெற்றிக்கு நேராய் கடந்து போகவே முடியாது, கடந்து போகவே முடியாது. எனக்கு இருக்க வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ், நான் இருக்க வேண்டியவர்கள் யாரா இருக்கணும் அப்படின்னா, என்னை விட வேகமானவர்களா இருக்கணும், என்னை விட தரிசனம் உள்ளவர்களா இருக்கணும். அதான் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரோட நீங்க நண்பர்களா இருக்கணும் அப்படின்னா, உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களை விட பிசினஸ்ல, உங்களை விட சம்பாத்தியத்துல ஒரு படி அதிகமான ஆளோட தான் உங்களுக்கு பழக்கம் இருக்கணுமே தவிர, உங்களோட குறைவான ஆட்களோட ஒரு நாளும் நீங்க பழக்கம் வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் ஒரு நல்ல தரிசனம் உள்ள ஆட்களை பார்க்க தான் உங்களுக்கும் அப்படி வெற்றி அடையணும், நம்ம நிறைய சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களை அறியாமலே அவர்களை பார்க்க நமக்குள்ளே தட்டி எழுப்பப்படும். ஆனா நீங்க குறைவானவர்களுடைய பழக்கம் வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அப்படிப்பட்ட தரிசனம் உங்களுக்குள்ள வரவே வராது. ரொம்ப கவனமா ஆண்டவருடைய பிள்ளைகள் இருங்கள், ரொம்ப கவனமா இருங்க. நான் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வரைக்கும் பெரிய திருச்சபை வச்சு நடத்துகிற, பெரிய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நான் படிக்காம இல்லவே இல்லை. முக்கியமான தமிழ்நாட்டிலே இருக்கிற, இன்னும் வெளிநாடுகளிலே இருக்கிற முக்கியமான பெரிய பெரிய தேவ ஊழியர்களுடைய அந்த புக்கை இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். அப்போதான் எனக்குள்ள அந்த உத்வேகம், ஐயோ இந்த தேவனுடைய மனுஷன் இப்படி செஞ்சிருக்கிறாங்களா, இந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்களா, இவர்களுக்கு இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் இருந்திருக்குதா, இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற எண்ணங்கள் எனக்குள்ளே வளருவதற்கு அந்த புத்தகங்கள் மிகவும் பிரயோஜனமா மாறிடுச்சு. ஆனா ஒன்றும் இல்லாதவங்களோட நம்ம இருக்கும்போது நம்முடைய மனசாட்சி கூட குத்தணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஃப்ராங்கா உங்களோட பேசுறேன். நான் முன்பு ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும்னு வைங்களேன், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய ஊழிய நண்பர்கள் ஒரு 2-3 நண்பர்கள் கிடைச்சாங்க. ரொம்ப நல்ல நண்பர்கள், ஊழியத்தில் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஊழியத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய ஊழியர் கான்ஃபரன்ஸில் பேசுவார். அவர் கான்ஃபரன்ஸில் பேசி நாங்கள் ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஹாப்பியாக பேசிட்டு சிரிச்சிட்டு, ஐயோ அவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் அப்படி இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் நான் என்னுடைய ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசினாரு. என்ன பேசினார் அப்படின்னா, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு பேசினாரு. அந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து அவர்களோட பேசுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்க என்னை திரும்ப எனக்கு கூப்பிட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை, நான் எனக்கு கொஞ்சம் ஊழியம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அப்படியே விட்டுட்டேன் ஃபுல்லா. அதற்கு பிறகுதான் என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியே பார்த்தேன். அதுக்கு முன்பாக அவர்களோடு அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்தேன், நான் ஹாப்பியா இருந்தேன். ஆனா ஊழியத்தில் பெருசா வெற்றி அடையவே முடியல. 3 மணி நேரம் 2 மணி நேரம் அவர்களோட பேசி நேரத்தை செலவிட்டது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாவமா தெரிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்டேன். ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர், நீங்கள் வீணரோட உட்கார்ந்து இருக்கிறீங்களா?
அவர்களுக்கு தரிசனம் இல்லை பிரதர், அவர்களுக்கு லக் இல்லை, அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், எந்த மோட்டிவேஷனுமே இல்லை. அவர்களோட நீங்க போய் உட்கார்ந்தா உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வரும். அதனால நோ, அவர்களோட வீணரோட, அதான் வேஸ்டானவங்களோட, வேலையே இல்லாம இருக்கிறவங்களோட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நீங்கள் சம்பந்தம் கலவக்கூடாது. அவர்கள் உட்கார்ற இடத்துல உட்காரவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்க எந்த இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 14ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவனுக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடையே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளை மூணாவது எந்த இடத்துல உட்காரக்கூடாதாமா, நீங்க முதன்மையான இடங்களிலே போய் உட்கார்றதற்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க கொஞ்சம் தூரத்துல நிக்கணும். கொஞ்சம் தூரத்துல நிக்கணும். பொதுவாக நம்மை பொறுத்த வரைக்குமே உயர்ந்த மனிதர்களோட இருக்கிறதற்கு நம்ம நிறைய நேரத்தில் விரும்புவோம். ஒரு மேடையில் ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்களும் நம்மவும் அவங்கள மாதிரி இருந்தோம்னா அதான் அந்த மேடையில் அப்படி அவங்க கூட போய் உட்காரலாம் அப்படின்னு சிலருக்கு இருக்கும், அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல நீங்க முன்னாடி உட்கார்றத நீங்க கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்துல நீங்க இருக்காதீங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்கூல்ல படிக்கிற எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, அந்த எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட், அந்த பையன் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் எடுக்காததுனால அவங்க அம்மா அவனை போட்டு அடிக்கிறாங்க நடு ரோட்ல. நீ ஏன் ஃபர்ஸ்ட் எடுக்கலன்னு கேட்டு அடிக்கிறாங்க. நீ தோக்கவே கூடாதுப்பா, நீ ஜெயிச்சு தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இல்லை, நம்ம கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்கரேஜ் பண்ணும் போதும் நீங்களும், ஆண்டவர் உங்களுக்கு வசதி கொடுத்திருக்கிறது உண்மை, ஆண்டவர் உங்களுக்கு கார் கொடுத்திருக்கிறது உண்மை, அங்க இருக்கிற கல்யாண வீட்லயோ ஃபங்க்ஷன்லயோ இருக்கிற எல்லார விட ஆண்டவர் உங்களை நல்லா வச்சிருக்கிறது உண்மை. ஆனா நீங்க போன உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, எனக்கு கார் இருக்கு, நான் கார்ல வந்தேன், நான் பெரிய பங்களா கட்டி இருக்கிறேன், நான் பெரிய உயர்ந்த மனிதன், நான் கோடீஸ்வரன் அப்படின்னுட்டு நீங்க ஒரு நாள் முன்னாடி போகவே கூடாது. முன்னாடி போய் உட்காரவே கூடாது. அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. நீங்க எப்பவுமே நீங்க, அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாதுன்னுவாங்க. உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்கள ஒருத்தர் முன்னாடி கூட்டிட்டு தான் போவாங்களே தவிர வாலண்டியரா அவங்க போய் முன்னாடி உட்கார மாட்டாங்க. அவங்க எப்பவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கூட்டத்திலேயே பின்னாடி இருக்கணும்னு நினைப்பாங்க, தள்ளி நிற்கணும்னு நினைப்பாங்க, யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு நினைக்காங்க. அதான் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். சிலருக்கு இது வருத்தம் கூட வருது, என்னை முன்னாடி உட்கார வைக்கல, என்னை கொண்டு போய் உட்கார வைக்கல. நல்லதுன்னு நினைங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. நீங்க முன்னாடி வராம அவுட் ஃப்ரேம்ல உட்கார்ற வரைக்கும் உங்களுக்கு பெரிய சேஃப்டி, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். நீங்க முன்னாடி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா
நிறைய சமாதானத்தை நீங்க இழக்க வேண்டியது இருக்கும், சந்தோஷத்தை இழக்க வேண்டியது இருக்கும். அதனால எப்பொழுதுமே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனி எந்த இடத்துல போனாலும் என்ன நான் காமிக்கவே மாட்டேன், என்ன நான் காமிக்கவே மாட்டேன். நீங்க பின்னாடி இருங்க, அவங்களா கூப்பிடுவாங்க, வாங்க பிரதர் முன்னாடி உட்காருவாங்க, வாங்க. அப்ப சமாதானமா போய் முன்னாடி உட்கார்ந்துட்டு சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு நீங்க வாங்க. மனதுக்குள்ள இன்று நான் தான் என்னுடைய தான் உங்களுக்கு சாட்சியா சொல்ல முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் கூட நான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே இல்லை, ஆசைப்பட்டதே இல்லை. எனக்கு பின்னாடி கிடைச்சா நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதில் நல்லா உட்காந்து சத்தியத்தை கேட்டுட்டு ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு இல்லை, முன்னாடி உட்கார்ந்தா ரொம்ப கவனமாக உட்காரணும், எல்லாருக்கும் முன்னாடியும் கவனமாக உட்காரணும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி உட்கார்ந்தா அப்படி இல்லை. அதனால எல்லாரும் ஆசைப்படுங்க. நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா முன்னாடி உட்கார்றதுக்கு ஆசைப்படக்கூடாது. இன்னைக்கு 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஒன்று, ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாத முதல் இடம் பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க உட்காரக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது, வீணரோட பிரயோஜனம் இல்லாதவங்களோட ஆண்டவருடைய பிள்ளைகள் உட்காரக்கூடாது. நீங்க ஒரு இடத்துல உட்காரீங்கன்னா அதுல பிரயோஜனம் இருக்கணும். நீங்க ஒரு நபரிடத்துல பேசுறீங்கன்னா அதுல பிரயோஜனம் இருக்கணும். நிறைய பேர் டைமை வேஸ்ட் பண்றாங்க, வேண்டாம். நம்பர் 3, மூணாவது, எந்த காரணத்தை கொண்டு பெருமைக்காக முன்னாடி உட்காரணும்னு நினைக்காதீங்க. நீங்க பின்னாடி இருங்க, ஆண்டவரே உங்களை முன்பாக ஆண்டவர் கொண்டு போக உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 17வது ஆசீர்வாதம், ஆண்டவர் அவனை நல்ல இடத்திலே ஆண்டவர் அவனை நட்டினார். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் இந்த ஜெபத்துல இருக்கிற அநேகரை, இதுவரைக்கும் உங்களை ஒரு நல்ல இடத்துல நீங்க உட்காராம இருக்கலாம், ஆனா இப்ப நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை தந்து இனி உங்களை கர்த்தர் நல்ல இடங்களிலே கொண்டு உட்கார செய்ய போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க அப்படியே முழங்கால்களை முடக்கலாமா, இல்லதோ எழும்பி நின்று கொள்ளலாமா? ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யோசேப்பனுடைய 17வது ஆசீர்வாதம் என் தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கட்டும் என்று சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்காக நீங்கள் கெஞ்சுங்க, கேளுங்க ஆண்டவரிடத்துல. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதான் யோசேப்பு நீரூற்றண்டையில் உள்ள மரமாய் ஆண்டவரை வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரமாய் ஆண்டவர் நம்மை வைக்கிறவர் அவர். ஆமென். தன் காலத்திலே தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்புறீங்களா? ஏசப்பாட்ட எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்திற்காக கெஞ்சுறீங்க? எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரிடத்துல கேட்குறீங்க? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு யோசேப்புனுடைய தலையின் மேல வச்ச அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சுற்றி இருக்கிற இடம் சரியில்லை ஆண்டவரே, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய மோசமான பேர் இருக்கிறாங்க ராஜா, ஆனா என்ன ஒரு நல்ல இடத்துல கொண்டு உட்கார வைங்க ஆண்டவரே. பொறாமைகள் இல்லாத, எரிச்சல்கள் இல்லாத இடத்துல என்ன நிறுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. இது ஒரு பெரிய பிளஸிங். என் பிள்ளை அந்த மாதிரி ஒரு இடத்துல சிக்கி தவிக்குதே அப்பா. சுத்தி இருக்கிற ஜனங்கள் மோசமான இடத்துல என் பிள்ளை தவிச்சிட்டு இருக்குது. என் பிள்ளைய ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைங்க ஆண்டவரே. நல்ல ஆட்களோட உறவு என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ எங்கு செல்ல வேண்டும், என்ன செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்றீங்களா எல்லாரும்? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே.
விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இப்ப சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும். சொல்லுங்க பகலாம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னை கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வசனம் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு மிக முக்கியமான செய்தி. ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கிற இடம் சரியில்லைன்னா அவங்க வாழ்க்கையில எதுவுமே சரி இருக்காது. நம்ம இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதற்கு முன்பாக இந்த ஜெப குறிப்புக்காக நீங்க ஜெபிச்சிருக்க கூட மாட்டீங்க. நான் நம்புறேன் நிறைய பேர் இதுக்காக ஜெபிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா நீங்க இன்னையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. யோசேப்புனுடைய தகப்பனார் அவங்க தலை மேல வச்ச ஆசீர்வாதம். யோசேப்பு நீரூற்றண்டையிலே நட்டப்பட்ட மரம், கனிதரும் செடி. அவன் நீரூற்றண்டையிலே நடப்பட்ட கனிதரும் செடி. அவனை நட்டிருக்கிற இடம் முக்கியமான இடம். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். சோ சில இடங்கள்ல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சாருன்னா அந்த இடம் நல்ல இடமா இருந்துச்சுன்னா அந்த இடத்தை விட்டு வந்துடவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்துடவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். எத்தனையோ பேரை பார்த்துருக்கிற நல்ல இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்சு அந்த இடத்தை விட்டு வந்ததற்கு பிறகு அவர்கள் நல்ல ஆசீர்வாதமாவே வரல. அது சிலருக்கு ஆண்டவரே அப்படி கொடுத்த இடத்தை தருவாரு. அதனால எப்பவுமே நீங்க மறந்துடக்கூடாது, நான் இருக்கிற இடம் முக்கியமானது. சமாதானம் இல்லையா, போட்டியிடாதீங்க, பொறாமப்படாதீங்க, சண்டை போட்டுட்டே இருக்காதீங்க, விட்டுருங்க. போட்டும் நீயா நானான்றது வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு தயவு செய்து நீயா நானான்றத நீங்க இது பண்ணாதீங்க, வேண்டாம். என்ன நீயா நானா, நம்ம அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து போற மாதிரி இருக்கா, பரவாயில்ல, தாழ்ந்து போறோம். நமக்கு சமாதானம் தான் முக்கியம், நமக்கு சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க மாத்தி எடுத்து போங்க, அடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா இருப்பாங்க, அவங்க தேடி வருவாங்க. இதுதான் ஈசாக்கினுடைய பாணி. நீயா நானான்ற பேச்சு ஈசாக்கிடத்துல வரவே இல்லை. இடத்த மாத்திட்டு போயிட்டே இருந்தான், சேஞ்ச் பண்ணிட்டா அவங்களே தேடி வந்தாங்க. கர்த்தர் அவங்க தேடி வர்ற அளவுக்கு உங்களை வச்சிருப்பாரு. அதான் நீனா நானான்ற போட்டியே வேண்டாம். சமாதானமா சந்தோஷமா இரவு தூங்க போகும்போது நிம்மதியா தூங்குற இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. கேட்பீங்களா இந்த ஜெபத்துக்காக? இந்த 21 நாள் யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க ஜெபிச்சு பெற்றுக்கொள்ளணும். இது ஒரு ஜெப குறிப்பும் நீங்க வச்சுக்கங்க. இது ஒரு ஜெப குறிப்பு. 3 காரியத்தை சொன்ன. 1, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. 2, வீணரோட உட்காரக்கூடாது. 3, முன்னாடி உட்காரக்கூடாது. எல்லாவத்திலையும் ஃபர்ஸ்ட்ல உட்காரணும்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கையை மேல உயர்த்தி எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்லணும், கரங்களை தட்டி பாடி
வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு நான் செல்லாம, ஹalleluya, நன்றி நன்றி நன்றி. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. பாடுங்க எல்லாரும். எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து கைய மேல உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த நாள் 17வது நாள் இறங்கி வாருமோ, உதவி செய்ய தீவிரித்து வாருமோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்த வாரும் ஆண்டவரே. ஓ ஆவியானவரே, உன்னை உறுதியான இடத்துல வைப்பேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல உட்கார வைங்கப்பா. பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள், வன் கண்கள் இனி உன்னை துரத்துவார் இல்லை, இனி உன்னை பயப்படுத்துவார் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எங்க பிள்ளைகளை வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல அவங்கள கொண்டு போய் வச்சீரே. நான் உனக்கு கொடுக்க போகிற தேசம் அது கானான் தேசம். அந்த தேசத்துல உன்னை கொண்டு போய் வைப்பேன்னு சொன்னீங்களே, அந்த காரியத்தை நிறைவேற்றும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. தகப்பனே, இந்த 17வது நாள் ஜெபத்துல நீர் கூட இருந்ததற்காக நன்றி. அத்தனையும் நாங்க ஜெப விண்ணப்பங்களா ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஜெப விண்ணப்பங்களா ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் நீங்க பதில் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் உங்களுடைய பலிபீடத்துல இருந்து இந்த ஆராதனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனசார ஆசீர்வதிக்கிறேன். இதுல அட்டன் பண்ற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த ஊழியம் போய் சேரட்டும்பா. எங்க திருச்சபையினுடைய இடத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம் டாடி. நிறைய பிள்ளைங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டே இருக்கிறாங்கப்பா. எங்களுக்கு பெரிய தேவையை சந்திக்கிறதற்கு ஒரு காகத்தை அனுப்புங்கப்பா, அனுப்புங்கப்பா. இந்த ஊழியத்திற்காய் உழைக்கிற, கொடுக்கிற, தூர தேசத்திலிருந்து எனக்காக ஜெபிக்கிற எத்தனையோ தாய், தகப்பன், சகோதரர்கள் எத்தனை பேருப்பா. எல்லாரும் நல்லா வைங்கப்பா. உங்க மகிமை தாங்கட்டும். இனி இருக்கிற நாட்களை பலப்படுத்தட்டும். உங்க மகிமையை கரத்துல தாழ்த்தணும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாளை காண்கிறவங்கள வாழ்த்துறேன். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக அமையட்டும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.